Hello friends, welcome to Learners Forum. Measurements and Instrumentation la நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு characteristics பார்த்தோம், measurement of current and voltage எல்லாமே பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு எரர்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் difference between measured value and true value. ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம எரர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து ஒரு வேல்யூவை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ சர்க்கரை 1 கிலோ அப்படிங்கும்போது இட் ஹேஸ் 1000 grams. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து நம்ம அந்த கவரில் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு 950 இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் வி கால் இட் ஆஸ் எரர். ஸோ எரரை பொறுத்த வரைக்கும் ட்ரூ வேல்யூ அன்னோனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மெஷர்ட் வேல்யூ வந்து ட்ரூ வேல்யூவை விட கிரேட்டர் தேனாக இருக்கும்போது எரர் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மெஷர்ட் வேல்யூ ட்ரூ வேல்யூவோட கம்மியாக இருக்கும்போது எரர் இஸ் நெகட்டிவ். அண்ட் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் மாடுலஸ் ஆஃப் மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எரர்னா என்ன அண்ட் அப்சல்யூட் எரர்னா என்ன, அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். So in the errors we can classify further as gross error, systematic error and random error. So இந்த ஒவ்வொரு எரர்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் gross error. ஸோ ஹியூமன் மிஸ்டேக்ஸ்னால ஏற்படக்கூடிய, அதாவது நம்ம பண்ணுற மிஸ்டேக்னால ஒரு எரர் அக்கர் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா gross error அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் காசஸ் என்ன அப்படின்னா ராங் ரீடிங் ஆஃப் ஸ்கேல், இம்ப்ராப்பர் ரெக்கார்டிங் அண்ட் இன்கரெக்ட் கேல்குலேஷன், இது எல்லாத்தினால அக்கர் ஆகிறது தான் இந்த gross error. ஸோ எடை போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரியாமல் ஒன்று குறைச்சி போட்டுடலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரா போட்டுடலாம். கரெக்டாக அதில் வந்துட்டு 0ல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்காம கவனிக்காமல் நம்ம எக்ஸ்ட்ரா போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வெயிட்டில் வந்துட்டு மிஸ்மேட்ச் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் gross error. அண்ட் தப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த எரர் ஆக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.4 அப்படின்னு இருக்கும், அதை நம்ம 4.2 அப்படின்னு நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஒரு gross error மாதிரி. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டை திருப்பி நம்ம பண்ணி பார்க்கணும். அண்ட் ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும், கேர்ஃபுல்லாக அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் gross errors வந்து அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் எரர், அதாவது ப்ரெடிக்டபிளாக, அதாவது நம்மளால் வந்துட்டு சொல்ல முடிகிற மாதிரி ஒரு எரர் வந்து அக்கர் ஆகிறது தான் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் எரர். நம்மளால் யூகிக்க முடியணும். அண்ட் இந்த எரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டபிளாக இருக்கும் அண்ட் இதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், என்விரான்மெண்டல் எரர், அப்சர்வேஷனல், அதாவது பர்சனல் எரர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்தராக சப்டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனல் எரர் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் இன்ஸ்ட்ருமெண்ட். அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய கரெக்டான ஒரு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய எரர் தான் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஸோ இது வந்துட்டு ஃப்ரிக்ஷனால் அக்கர் ஆகலாம், ஹிஸ்டரிசிஸ்னால அக்கர் ஆகலாம், ஜீரோ எரர், கேலிப்ரேஷன் எரர், காம்பனன்ஸ் ஏஜிங் ஆகிறதுனால, இந்த மாதிரி செவரல் ஃபேக்டர்ஸ்னால அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வோல்ட் மீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வோல்ட் வந்து ஒரு ஹையர் தானாகவே நமக்கு காட்டும். அதாவது இப்போ வந்து ஒரு 5 வோல்ட் காட்ட வேண்டிய இடத்துல நமக்கு 6 அப்படின்னு காட்டும், 10 காட்ட வேண்டிய இடத்துல 11 அப்படின்னு காட்டும். டிஃபால்ட்டாக அந்த ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே வருது, ரிப்பீட்டபிளாக இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அளவை வந்து நம்ம திருத்துறோம். அதை தான் நம்ம கேலிப்ரேஷன் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். இல்லை அப்படின்னா மெயின்டெனன்ஸை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். கரெக்ஷன் ஃபேக்டரை வந்துட்டு நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரரை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் என்விரான்மெண்டல் எரர். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய எரரை தான் நம்ம என்விரான்மெண்டல் எரர் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஹியூமிடிட்டி, ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, வைப்ரேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு ஒரு தப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பராமீட்டர்னால ஏற்படுறது தான் வந்துட்டு என்விரான்மெண்டல் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பராமீட்டர்ஸ், அதாவது மெஷர்மெண்ட் வந்து வேறுபடும். ஸோ இதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுருக்கணும், ஷீல்டிங் பண்ணணும். அதாவது
அட்மாஸ்ஃபியருக்கு ரொம்ப ஓப்பனாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாமல் அதை ஷீல்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எரர்ஸை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் அப்சர்வேஷனல் எரர். நம்ம கரெக்டாக பார்த்து ஒரு வேல்யூவை வந்துட்டு அப்சர்வ் பண்ணாமல் வர்றது தான் வந்துட்டு அப்சர்வேஷனல் எரர். ஸோ லெபார்ட்ரியிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ரீடிங் வந்து அதில் இருக்கும் 0.129 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து 0.219 ஆர் 0.19 அந்த மாதிரி நம்ம வந்து பேரலக்ஸ் எரர்னால நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பாயிண்டரும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அலைன் ஆகாமல், ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பாயிண்டர் இங்கே ரீச் காமிச்சிருக்கணும். பட் அது காமிக்கிறது நம்ம கரெக்டாக நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது 2 and 3க்கு நடுவில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி எரர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வரும். இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பராக வியூவிங் ஆங்கிளை வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ரேண்டம் எரர்ஸ். ஸோ எதனால் வருதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு எரரை தான் நம்ம ரேண்டம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் காசஸ் கேன் பி நாய்ஸ், ஒரு சின்ன டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இருக்கலாம், மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் இருக்கலாம், இல்லைனா சப்ளையில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம், வோல்டேஜ் லெவல்ஸ் அதிகமாகிறது கம்மியாகிறது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதனால் இந்த ரேண்டம் எரர்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் கொஞ்சம் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எரரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஏன்னா எரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸை கொடுத்துட்டு அதிலிருந்து கேல்குலேட் தி அப்சல்யூட் எரர் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் வந்து எரர் விச் இஸ் மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஸோ எரரில் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் பார்த்துருப்போம் விச் இஸ் மாடுலஸ் ஆஃப் மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் தான் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். எரர் அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ, அந்த வேல்யூ மட்டும் அதுக்கு மேக்னிடியூட் எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் எரர். அண்ட் ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்க அப்சல்யூட் எரர் டிவைடட் பை த ட்ரூ வேல்யூ. And finally percentage error எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is absolute error divided by true value into 100%. Next is mean and standard deviation. ஸோ ரேண்டம் எரருக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரீடிங்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா x1 x2 x3 அப்படின்னு xn வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ அந்த மீன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே xn அப்படிங்கிறதுனால டோட்டல் வேல்யூ nன்றதுனால டிவைடட் பை n அப்படின்றது நமக்கு மீன் வேல்யூவாக கிடைக்கும். அதுவே ஒரு டீவியேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் xi மைனஸ் மீன். ஸோ நம்ம மீன் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம டீவியேஷன் கேல்குலேட் பண்ணலாம். அகெயின் அந்த டீவியேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலான். அதாவது இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண டீவியேஷனை வந்துட்டு நம்ம சம்மேஷன் பண்ணுறோம் டிவைடட் பை n. So that is standard deviation. And finally probable error can be plus minus 0.6745 of standard deviation. So இதுதான் வந்துட்டு basic quantities in error. Next limiting error எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எரரை வந்து நம்மளால் வந்துட்டு அலோவ் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓகே, அது பெருசாக ஒன்றும் பாதிப்பை வந்து விளைவிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு நம்ம லிமிட்டிங் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அக்யூரசி அப்படிங்கிறது வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் x% ஆஃப் ஃபுல் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மேக்ஸிமமாக நம்ம எவ்வளோ அப்சல்யூட் எரரை வந்துட்டு கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா x டிவைடட் பை 100 இன்ட்டு ஃபுல் ஸ்கேல் வேல்யூ. ஸோ இந்த லிமிட்டிங் எரர் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஃபுல் ஸ்கேல் வேல்யூ. அதை பொறுத்து தான் நம்மளால் எவ்வளோ வந்து அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் அக்யூரசி வர்சஸ் ப்ரிசிஷன். நான் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அக்யூரசி அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் க்ளோஸ்னஸ் டு ட்ரூ வேல்யூ. அண்ட் ப்ரெசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ரீடிங்ஸில் எவ்வளோ அதில் நெருக்கத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் ப்ரெசிஷன். ஸோ அக்யூரசிக்கும் ப்ரெசிஷனுக்கும் இருக்கிறது பேசிக் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை பேஸ் பண்ண சில A லெவல் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எரர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த எரரை அனலைஸ் பண்ணுற என்ன மெத்தட்ஸ் என்ன அண்ட் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எரர் அனாலிசிஸில் பேசிக்காக என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா அன்சர்டனிட்டி, அதாவது எப்படி வருது, எவ்வளோ எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த எரர் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ we are about to calculate the estimation of uncertainty.
அண்ட் அதே மாதிரி எரர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு எரர் இருக்குது, அந்த எரர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கும் வந்து ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்கா, அதாவது மூவ் ஆகி போயிட்டே இருக்கா அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், ரிலையபிலிட்டி ஆஃப் மெஷர்டு ரிசல்ட்ஸ். இதுக்கெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எரரை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு இது எல்லாமே வந்துட்டு தெரிய வரும். எரரை வந்து பேசிக்காக நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர் ரெப்ரசன்டேஷனில் இப்போ ட்ரூ வேல்யூவை நம்ம எக்ஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெஷர்டு வேல்யூவை XM அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ எரர் இஸ் நத்திங் பட் மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஸோ XM மைனஸ் XT அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு அப்சல்யூட் அதாவது மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா we can get what is the value for absolute error. ஸோ மாடுலஸ் ஆஃப் XM மைனஸ் XT. அண்ட் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா we can calculate what is relative error. ஸோ absolute error divided by true value, அதனால் XT அப்படின்னு நமக்கு கிடைக்கும். and from which we can calculate again what is percentage error. அதாவது இது calculate பண்ணியிருக்க இந்த relative errorக்கு நம்ம 100% எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் அரித்மெட்டிக் மீன். ஸோ நம்ம மீன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆவரேஜ் எடுக்கிறது தான் நம்ம மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் த பெஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் ட்ரூ வேல்யூ. என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு we are just dividing it by the total number of measurements. ஸோ எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறத டிவைட் பண்ணிக்க போகிறோம். that represents what is arithmetic mean. அதுவே டீவியேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் xi minus x. ஸோ சம் ஆஃப் டீவியேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு summation of di it is equal to 0. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் அதுவே இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே பார்த்தீங்கன்னா எரர் பொறுத்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இது எல்லாமே ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்காக எரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி எரர் அப்படிங்கிறத வந்து நமக்கு கிளாஸிஃபை பண்ணணும். டெஃபினிஷன் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட்டேட்டிவாக கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ண அந்த ட்ரூ வேல்யூ என்ன, வாட் இஸ் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் ரீடிங்ஸ் ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்போ மினிமைஸ் ஆகும் அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூ வந்து நமக்கு டீவியேஷன் வேல்யூஸ் கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய கான்செப்ட். அண்ட் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் இஸ் ப்ராபபிள் எரர். ஸோ ப்ராபபிள் எரர் அப்படிங்கிறது எவ்வளோன்றது நம்ம ஃபார்முலா வைஸாக பார்த்தோம். இட் கிவ்ஸ் த ரேஞ்ச் வித்தின் விச் 50% ஆஃப் ரீடிங்ஸ் லை. ஸோ அந்த ரேஞ்ச்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ரீடிங்ஸில் ஒரு 50% ரீடிங்ஸில் வந்துட்டு அதாவது ஹாஃப் டு ஹாஃப் ரீடிங்ஸ் எல்லாமே அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கும். அண்ட் ப்ரொப்பகேஷன் ஆஃப் எரர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ நிறைய குவான்டிட்டிஸை நம்ம வந்து கம்பைன் பண்ணும்போது சேர்க்கும்போது எரரும் அதாவது இப்போ ஒரு குவான்டிட்டியில் ஒரு எரர் இருக்கலாம், அதே மாதிரி இன்னொரு குவான்டிட்டியில் இன்னொரு எரர் இருக்கலாம். நம்ம இப்போ குவான்டிட்டிஸை கம்பைன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எரர்ஸும் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் எய்தர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன், அதாவது z is equal to a plus or minus b. ஸோ இப்போ இந்த அப்சல்யூட் எரர் ஜெட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி del z is equal to del a plus del b. அப்சல்யூட் எரர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் கெட்டிங் ஆடட் டைரக்ட்லி. ஸோ டைரெக்டாக நமக்கு வந்து இதில் ஆட் ஆயிரும். அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் கேசஸில் இப்போது a into b or a by b அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த கண்டிஷனில் ரிலேட்டிவ் எரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ பர்சன்டேஜ் எரர் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ del a by a is equal to del b by b அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் தேர்ட் இஸ் பவர் ஃபங்க்ஷன், அதாவது பவருக்கு ரைஸ் பண்ணுறோம் a பவர் n. அந்த கண்டிஷனில் ரிலேட்டிவ் எரரில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு n into del a divided by a அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த எரர் கெட்ஸ் வேரிட் ஃபார் ஈச் கேட்டகரி. லிமிட்டிங் எரர் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். இட் இஸ் கிவன் as percentage of full scale அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் அப்சல்யூட் எரர் பார்த்தோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு x by 100 into full scale value. full scale வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு லிமிட்டிங் எரர் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் அதை பேஸ் பண்ண A லெவல் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதோடைய ஆன்சர்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Thank you so much, friends.